ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பக்கடா வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். என்னடா பக்கடால குழம்புன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சூப்பரான ஒரு பக்கடா குழம்பு தான் பார்க்க போகிறோம். பக்கடா குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பக்கடா குழம்பு பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இது கூடவே நான் ஒரு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி வந்துட்டு போதும். தக்காளி சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கட்டும். இந்த பக்கடா குழம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த பக்கடா குழம்பு வந்துட்டு. பாருங்கள், இப்போ வெங்காய தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா வந்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். வாங்க என்னென்ன அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 2 தேங்காய் சில்லு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தேங்காய் சில்லை குட்டி குட்டியாக அதுக்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு வெள்ளை பூண்டும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மிக்ஸை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால கலர் வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக மட்டும் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மட்டன் ஸ்டைல்லே வந்துட்டு இந்த குழம்பு இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பக்கடா வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். பக்கடா வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு பக்கடா எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பக்கடா வந்துட்டு சேர்க்கணும். இல்லாட்டினா வந்துட்டு பக்கடாவும் வந்துட்டு நல்லா குழஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அப்போ குழம்பு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காயிரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுங்கிறத பொறுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பக்கடா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பக்கடா சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்துட்டு நல்லாவே திக்னஸ் கிடைக்கும். இப்போ பக்கடா எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக மட்டும் நம்ம கிளறி கொடுக்கலாம். பக்கடா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்துட்டு குழம்பு கொதிக்கணும்னு தேவை கிடையாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குது. நான்வெஜ் பிடிக்காதவங்க வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியனில் பக்கோடா குழம்பு வந்துட்டு ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கிட்ஸ் வந்துட்டு சாப்பிடுவாங்க. பக்கோடாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு குழம்பெல்லாம் அப்சர்வ் ஆகி சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு நம்ம பக்கோடா குழம்பு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். மேலாப்பில் வந்துட்டு கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்கிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பக்கோடா குழம்பு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, நான்க்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூடவே பார்த்தீங்கன்னா பக்கா காம்பினேஷன். கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் பிடிக்காதவங்க வெஜிடேரியனில் பக்கோடா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.